பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். இந்த நேரத்தில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஒதுக்கி தந்தார். அதற்காக என்றென்றைக்கும் அவருக்கு சோஸ்திரம். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமடைவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை மனுஷனுடைய ஆத்மாவுக்கு, ஆவிக்கு, சரீரத்துக்கு அது புஷ்டியை கொடுக்கிறதுன்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது ஜீவ வார்த்தையாக இருக்கிறது. அப்போ ஜீவ அப்பத்தை நாங்கள் சாப்பிட வேண்டும் என்றும், நானே அந்த ஜீவ அப்பம் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறியிருக்கிறார். அப்போ ஜீவ அப்பத்தை நாம் புசிக்க வேணும் என்றும், அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ண வேணும் என்றும், அப்போ அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணி அவருடைய சரீரத்தை ஜீவ அப்பமாக நாங்கள் சாப்பிடுவோமா இருந்தால் நிச்சயமாக நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் நாங்கள் தொடர்ந்து விசுவாசிப்போமா இருந்தால் நிச்சயமாக நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை வாக்கு தத்தமாக நம்முடைய ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நல்லா தெரியும், எத்தனையோ தரம் நான் இதனை திருப்பி சொல்லியிருக்கிறேன். இதனுடைய முக்கியமான நோக்கம் ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களை வசனமாக சொற்களாக அதனை பிரசங்கிப்பதே என்னுடைய இறுதி நோக்கம். அதற்கு வருவதற்கு முன்பு அப்போ அதில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழிமுறைகள் அந்த ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதை பற்றிய அறிவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முதல் சிலுவையை பற்றி ஓரளவு அறிவாதல் நாங்கள் பெற்றிருக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் குறிப்பாக சிலுவையை பற்றிய வேத வாக்கியங்களை எடுத்து, அடிப்படை வேத வாக்கியங்களை எடுத்து அதனை எப்பொழுது நான் உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறேன். நான் முதலாவதாக தெரிந்து கொண்ட வாக்கியம் 1 கொரிந்தியர் 2:2, 2ஆவதாக லூக்கா 19:41-44, மத்தேயு 21:31-32, லூக்கா 13:34-35, தற்பொழுது லூக்கா 10:13-16 ஆகிய தற்பொழுது அந்த வேத வாக்கியத்தை எடுத்து நான் உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அதன் அடிப்படையிலேயே என்னுடைய பிரசங்கம் அமைகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 10:11-16 அந்த வேத வாக்கியங்களை பார்ப்போம். கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே தட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது இலகுவாயிருக்கும். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பனகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய்.
என்று சொல்லி சிஷ்யரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்ட பண்ணுகிறவன் என்னை அசட்ட பண்ணுகிறான், என்னை அசட்ட பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்ட பண்ணுகிறான் என்றார். இப்போ இந்த வேத வாக்கியத்தை நாங்கள் கொஞ்சம் விவரமாக பார்ப்பதற்கு முன்பு இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், சர்வலோகத்துக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், சர்வலோகத்துக்கும் நீதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம், சர்வலோகத்துக்கும் அதிபதியே உமக்கு அண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். பாவிகளாயிருந்த எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டு உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவர் எங்களுக்காக இந்த பூவுலகத்திற்கு அனுப்பி அவரை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீர் எங்களை மீட்டுக்கொண்டீர். அதற்காக உமக்கு அண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் சிலுவையில் செய்து முடித்த நீதியை நாங்கள் வஸ்திரமாக நாங்கள் தரித்திருக்கிறோம். அதனை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு அண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். எங்களுடைய சுயநீதியை அகற்றி கர்த்தருடைய சேவ நீதியை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு அண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் அருமையான பிதாவே அவர்களை தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த நாங்கள் இப்பொழுது நான் உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னென்றால், ரோமர் புஸ்தகத்தை பற்றியே நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு போய் 6ஆம் அதிகாரத்தை ஆரம்பிப்பதற்கு முதல் இந்த ரோமர் புத்தகம் என்றால் என்ன, அதில் இருக்கிற ஒவ்வொரு அத்தியாயங்களும், அதில் இருக்கிற முக்கியத்துவங்கள், ஒவ்வொரு அத்தியாயத்திலும் இருக்கிற முக்கியத்துவம் என்ன என்பதை நாங்கள் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சுருக்கமாக நான் நினைக்கிறேன், 1ஆம் அதிகாரத்திலிருந்து ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் இருந்து 8ஆம் அதிகாரம் வரை நாங்கள் தெளிவாக சுருக்கமாக, மிகவும் சுருக்கமாக அந்த அத்தியாயங்கள் என்ன விஷயத்தை பற்றி கூறுகிறது, அதிகாரங்கள், அந்த அதிகாரங்கள் குறிப்பாக என்ன விஷயத்தை சொல்லுகிறது என்பதை நான் உங்களுக்கு ஏற்கனவே பிரசங்கித்திருந்தேன். கடைசியாக ரோமர் 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். இப்போ இன்றைக்கும் அதை பற்றியே ரோமர் 9, 10, 11 பற்றியே நான் பிரசங்கிக்க போகிறேன். அதற்கு முதல் இந்த அடிப்படை வேத வாக்கியம் சொல்வது என்ன என்பதை மேலாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த அடிப்படையிலேயே தான் மற்ற வேத வாக்கியங்கள் பின்தொடர்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ கோராசின் பட்டணமே, பெத்சாயிதா பட்டணமே, வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே. அப்போ இந்த 3 இடத்துக்கும் அவர் சபித்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி அவர் இந்த மாதிரி சபித்ததென்ற முக்கியமான நோக்கம் என்ன என்பதைத்தான் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மனுஷர்கள், இஸ்ரவேலிய ஜனங்கள் இந்த கோராசின் பட்டணத்தில், பெத்சாயிதா பட்டணத்தில்
கப்பர்நகூம் பட்டணத்தில் அந்த துறைமுகத்தில் இருந்து ஏராளமான ஜனங்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவருடைய முதலாம் வருகையின் போது இந்த பூமிக்கு வந்து அவருடைய ஊழிய காலத்தில் எத்தனையோ பெரிய அற்புதங்களையும் எத்தனையோ பெரிய அதிசயங்களையும் அவர் செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மரித்தவர்களை அவர் உயிர்ப்பித்தார். பிசாசுகள் பிடித்திருந்தவர்களை அந்த பிடியில் இருந்தவர் விலக்கினார். நோயாளிகளை குணமாக்கினார். அவர் வெளிக்கிட்டால் தன்னுடைய இடத்துல இருந்து அவர் வெளிக்கிட்டால் அற்புதமும் அதிசயமும் அவரை பின்தொடர்ந்தது. அவர் எத்தனையோ விதமான அற்புதங்களை செய்தார். அது மட்டுமல்ல, மீட்பின் திட்டத்தை பற்றி மிக அழகாக ஒவ்வொரு இடத்துல மீட்பின் திட்டம் என்ன நோக்கத்திற்காக நான் வந்திருக்கிறேன், நான் யார் என்றதை நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். நான் யார், என்ன நோக்கத்துக்காக இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்திருக்கிறேன், என்னை பற்றித்தான் சகல தீர்க்க தரிசிகளும் 4000 வருஷ காலமாக சொல்லி இருந்தார்கள். ஆனாலும் இப்பொழுது நான் வந்திருக்கும் பொழுது நீங்கள் என்னை அறியாமல் இருக்கிறீர்கள். நான் யார் என்றதை அறியாமல் இருக்கிறீர்கள். நான் உங்களுக்காக சிலுவையில் செய்ய போகிறது என்ன என்பதை அறியாமல் இருக்கிறீர்கள். ஆனபடியால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. ஆனபடியால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று கோராசின் பட்டணத்தை சபித்தார். பெத்சாயிதா பட்டணத்தை சபித்தார். வானபரியந்த உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமை சபித்தார். அப்ப இந்த சபித்தது என்ற நோக்கம் அவர் யார் என்பதை அவர்கள் அறியவில்லை. அவர் அவர்களுக்காக சிலுவையில் செய்ய போகிறது என்ன என்பதை அவர்கள் அறியவில்லை. அப்ப அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அதை ஏனோ தானோ என்ற மனப்பான்மையில் அவர்கள் நடந்து கொண்டிருந்தது நம்முடைய ஆண்டவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதே மாதிரி தான் சிலுவையை பற்றிய செய்தி என்பதையும் இப்பொழுது இருக்கிற கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையை பற்றிய செய்தி, இந்த செய்தி இப்பொழுது தாராளமாக உலகமெங்கும் கொடுக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு பிரபலமான ஊழியக்காரர்கள் மூலம் அந்த செய்தி இப்பொழுது உலகம் முழுக்க பரவி கொண்டு வருகிறது. இந்த நேரத்திலே அந்த செய்தியை நீங்கள் அறிந்து இவ்வளவு காலமும் நீங்கள் அறியாதிருந்த எல்லாவற்றிற்கும் நீங்கள் தேவனிடத்தில் மன்னிப்பு கோரி மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவும், வரப்போகிற இயேசு கிறிஸ்து மணவாளன் வரப்போகிறார், அவரோடு நாங்கள் ஒன்று சேர்ந்து கொள்வதற்காக இந்த செய்தி இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. நாம் இதனை அறிய வேண்டும் என்று சொல்லி மிகுந்த அவதானமாக நாங்கள் நடக்க வேண்டும். அதற்காகத்தான் அவர் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்ட பண்ணுகிறவன் என்னை அசட்ட பண்ணுகிறான், என்னை அசட்ட பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்ட பண்ணுகிறான். இது மிகவும் பயங்கரமான வார்த்தைகள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த சிலுவையின் செய்தியை பற்றி அறியக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கும் பொழுது நாம் அதை சரியான முறையில் அசட்ட பண்ணாதபடிக்கு நாம் அதனை அறிந்து மணவாளன் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வெகு சீக்கிரத்தில் கடைசி காலமாக இருக்கிறது. இப்பொழுது இருக்கிற சபை லவோதிக்கேயா சபை, கடைசி சபை, கடைசியின் கடைசி கால சபை இந்த லவோதிக்கேயா சபை. இந்த சபை முடிகிற நேரம் நம்முடைய ஆண்டவர்
இந்த பூலோகத்துக்கு இறங்கி, பூலோகத்துக்கு அவர் வரமாட்டார், வானத்தில் வந்து நின்று தன்னுடையவர்களை அவர் இழுத்து கொள்ள போகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அதற்கு ஏதுவாக சிலுவையின் செய்தி இப்பொழுது உலகமெங்கும் பரவி கொண்டிருக்கிறது. ஆனபடியால் நாம் அசட்ட பண்ணாதபடிக்கு அந்த செய்தியினுடைய தாற்பயம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த லூக்கா 10:13-16 சார அம்சம் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இப்பொழுது நாம் ரோமர் 9:10-11 கடைசியாக இந்த 3 அதிகாரங்களிலும் நான் கடைசியாக பிரசங்கித்தது என்ன என்பதை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது மனுஷகுமாரன் ஆரம்பத்தில் சபையிலே அவர் இருந்தார் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்படுகிறது. யோவான் சொல்லியிருக்கிறான், அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் 7 சபைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியில் நிலையங்கி தரித்து, அப்போ இயேசு கிறிஸ்து ராஜாவாகவும் அவரே ஆசாரியராகவும் இருக்கிறார் என்பது சுட்டி காட்டப்படுகிறது. மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த அப்போ ராஜ ஆபரணங்களை அவர் தரித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் கிறிஸ்து ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும், அப்போ இந்த மனுஷகுமாரன் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக இயேசு கிறிஸ்துவையே என்பதை நாம் அறிய வேணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த 7 சபைகளின் மத்தியிலும் ஆரம்பத்திலே அவர் இருந்தார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சபைகளில் அவர் இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்பொழுது இருக்கிற நிலைமை என்ன என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது என்னென்று சொன்னால், இந்த கடைசி காலத்தில் கிறிஸ்து சபைகளிலே இல்லை என்பதை, கிறிஸ்து கடைசி சபையிலே இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது பற்றி அவர் வெளி 3:20 சொல்லப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான வேத வாக்கியம் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆரம்பத்தில் சபை, அப்போ பெந்தகோஸ்தே நாளில் அன்று இந்த சபை ஆரம்பமானது. 7 சபைகளை அவர் உருவாக்கியிருந்தார். அப்போ நாம் அறிய வேணும், 7 விதமான சபைகள் இந்த பூமியில் தேவனால் கொண்டு வரப்பட்டது என்று சொல்லி கடைசியாக இருக்கிறது லவோதிக்கேயா சபை. அப்போ இந்த லவோதிக்கேயா சபையில் வெளி 3:20 ஒரு மிக முக்கியமான ஒரு வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கியம் என்ன என்று சொன்னால், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வெளி 3:20 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். அப்போ கிறிஸ்து சபைக்கு வெளியே நிற்கிறார். இப்பொழுதும் இதே நிலைமையில தான் அநேகமான சபைகள் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். கிறிஸ்து அநேகமான சபைகளில் இல்லை, அவர் வெளியே நிற்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ எல்லா சபைகளிலும் இல்லையோ, ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மீதியானவர்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்கு என்று சொல்லி, அப்போ மீதியானவர்களின் சபைகளில் அவர்கள் ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் அநேகமான சபைகளில் இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபையிலே இல்லை என்பதை வெளி 3:20 தெளிவாக சொல்லியிருக்கிறது. எப்படி சொல்லுகிறது? இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். அப்ப சபைக்கு வெளியில நிற்கிறார் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் என் சத்தத்தை கேட்டால்,
ஒருவனின் சத்தத்தை கேட்டால் மத புரளிகள் சபைகளிலே அநேகமாக மத சேஷ்டைகளும் மத புரளிகளும் நிறைந்திருக்கிறபடியினால் அவருடைய குரலை கேட்பது அவ்வளவு இலகுவான விஷயம் அல்ல. ஏன்? ஆவிக்குரிய, அதாவது சபைகளில் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்று சொன்னால், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆவியானவர் சொல்லுகிறத அநேகமானவர்கள் கேட்பதில்லை. அவர்கள் மதம் கூடுதலாக செயல்படுகிறபடியினால் இந்த புதளிகளாலே அநேகமானவருக்கு ஆவியானவற்ற குரல் கேட்பதில்லை. ஆனாலும் அவர் என்ன சொல்லுகிறார்? வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். அப்போ கிறிஸ்து தான் உண்மையான வாசல் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். சபைகள் தங்களுக்கு ஒரு வாசலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. ஆனபடியால் அந்த வாசல் கிறிஸ்துவனுடைய வாசல் இல்லை. அவர்கள் தங்களுக்கென்று ஒரு வாசலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனின் சத்தத்தை கேட்டு, அப்போ இருக்கிற சபையில் இருக்கிறதுல ஒருவனாதல் என் சத்தத்தை கேட்பான். அவனிடத்தில் அவர் கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்போ என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், சபை முற்று முழுதுமாக இயேசு கிறிஸ்துவை நிராகரித்திருக்கிறபடியினால் அவர் தனிப்பட்ட மனுஷர்களிடத்தில் தனிப்பட்ட கிறிஸ்தவர்களை நாடி அவர்களோடு மட்டும்தான் இப்பொழுது டீல் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர்களோடு மட்டும்தான் அவர் டீல் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனாக அவர் சந்தித்து அவனுடைய கதவை திறந்து நான் உன்னோட போஜனம், அவனுக்குள்ள பிரவேசித்து, அதுதான் முக்கியமான விஷயம். அவர் அவனுக்குள்ள பிரவேசிக்கிறார். அவனுக்குள்ளுக்குள்ள ஞான ஸ்நானம், அவரோடு சேர்ந்து அவனுடைய சரீரத்தோடு அவருடைய சரீரமும் உண்டா சேர்ந்து அவனுக்குள்ள பிரவேசிக்கிறார். இதைத்தான் கிறிஸ்துவுக்குள் ஞான ஸ்நானம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள் ஞான ஸ்நானம் செய்யப்பட்ட உடனே ஃபெலோஷிப், ஐக்கியம் ஏற்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அப்ப கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அப்ப அவர் வாசற்படியில் நின்று தட்டி ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன், நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்ப அவர் பிரவேசித்த பிறகு, கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு உடனடியாக ஃபெலோஷிப் உண்டாகுது, உடனடியாக உறவு உண்டாகுது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அதே மாதிரியே இப்பொழுதும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் சபைகளிலே இல்லை, தனிப்பட்ட மனுஷர்களை அவர் நாடி அவர்களுடைய வாசற்படியில் நின்று தட்டி அவர்கள் தன்னை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்குள்ள பிரவேசித்து அவர்களோடு அவர் போஜனம் பண்ணுகிறார், அவர்களும் அவரோட போஜனம் பண்ணுகிறார்கள். அப்ப இதனால் தான் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடைய போஜனம் பண்ணுவான் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப எல்லா நடைமுறை நோக்கத்துக்கும் ஸ்தாபனம் போன்ற சபைகள் இஸ்ரவேலுக்கு செய்த மாதிரி முற்றும் முழுதுமாக வெட்டி போடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான சபைகள் வெட்டி போடப்பட்டது, இப்பொழுதே வெட்டி போடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
என்ன காரணத்துக்காக வெட்டி போடப்பட்டது? அவர்கள் கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் அவர்கள் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்காததன் நிமித்தம் அவர்கள் வெட்டி போடப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலியர்களும் அப்படியே செய்தார்கள், அவர்கள் வெட்டி போடப்பட்டார்கள். அதே மாதிரி கடைசி சபையில இருக்கிற கிறிஸ்தவர்களும் வெட்டி போடப்பட்டிருக்கிறார்கள், அநேகமான கிறிஸ்தவர்கள். அப்ப எல்லாரும் வெட்டி போடப்பட்டிருக்கிறார்களோ என்று உடனடியாக கிறிஸ்தவர்கள் கேட்கக்கூடும். அதுதான் ரெம்னன்ட் என்று சொல்லி. அப்ப ரெம்னன்ட் என்று சொல்லும் பொழுது முக்கியமாக மீதியானவர்கள் இப்பவும் இருக்கிறார்கள். அப்போ அந்த நேரத்திலேயும் இஸ்ரவேலில் மீதியானவர்கள் இருந்தார்கள், இப்பொழுதும் கிறிஸ்தவர்களுக்குள்ள மீதியானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர் என்ன சொன்னார் என்று சொன்னால், ஒரு பொழுதும் கிறிஸ்துவையும் சிலுவையும் பிரிக்காது நாம் இருக்க வேண்டும் என்று அநேகம் தரம் 1 கொரிந்தியர் 2:2 தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ தற்பொழுது நிலைமை என்ன என்று சொன்னால், அநேகமான கிறிஸ்தவர்கள் வெட்டி போடப்பட்டிருக்கிறதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன? அவர்கள் கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் அவர்கள் நங்கூரமிடவில்லை. இதன் நிமித்தம் அவர்கள் வெட்டி போடப்பட்டிருக்கிறார்கள். அப்ப பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். அப்ப இந்த வேத வாக்கியத்தை சற்று விவரமாக பார்ப்போமாக, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அப்ப இது அஸ்திபாரமாக, தேவனுடைய வார்த்தையின் அஸ்திபாரமாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் அது ரட்சிப்பை தருகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் யூதருக்கு இடரலாயும், சிலுவை யூதருக்கு இடரலாக இருக்கிறது, கிரேக்கருக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. ஒரு மரித்த மனுஷன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருப்பதை ஏற்றுக்கொள்வது கிரேக்கர்களுக்கும் கஷ்டமாக இருக்கிறது, அதே நேரம் யூதர்களுக்கும் அது இடரலாக இருக்கிறது. அப்படித்தான் அவர்கள் கிறிஸ்துவை பார்க்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:17 சொல்லப்பட்டிருக்கிறது நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேணும். என்னென்றால், ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, தண்ணீரில் ஞானஸ்நானத்தை கொடுக்கிறதற்கு நான் வரவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய வேத வார்த்தைகள் மூலம் சிலுவையை பற்றிய உபதேசத்தை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். சிலுவையை பற்றிய உபதேசமே அஸ்திபார உபதேசம். வெட்டப்படுகிறதற்கு காரணம் என்ன? முக்கியமாக கிறிஸ்துவை விட்டு விலகினதன் நிமித்தம், கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விட்டு விலகினதன் நிமித்தம் வெட்டப்பட்டு போனார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதிகமான பேர் நம்ம சபைகளில் இந்த நிலைமையில இருக்கிறார்கள். சிலர் கிறிஸ்துவ மட்டும் விசுவாசிக்கிறார்கள், அவர் சிலுவையில் செய்து முடித்ததை அவர்கள் விசுவாசிக்கிறதில்லை. ஒரு காலமும் கிறிஸ்துவையும் சிலுவையையும் பிரிக்கக்கூடாது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமென் and amen and amen. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.